இயல் 3 இன்னுயிர் காப்போம். ஆசிய ஜோதி. இரக்கம் என்பது தலைசிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணிக் காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் ஆகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அவரின் அறிவுரையை அறிவோம் வாருங்கள். முன்கதைச் சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர். பிம்பிசார மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். நின்றவர் கண்டு நடுங்கினாரே. ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளைக் கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைத்தாலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம். அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அறிந்திலரோ. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாரி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மழையெல்லாம் பெய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அம்புவி மீதில் இவ் ஆடுகளும் உம்மை ஆண்டிப் பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா. ஏழையாட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதளந் தன்னை நகரமாது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. கவிமணி தேசிக விநாயகர். சொல்லும் பொருளும். அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாரி மழை கும்பி வயிறு பூதாளம் பூமி பார் உலகம். பாடலின் பொருள். யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்தபிரானை கண்டு நடுங்கினர். அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர். கூடியிருந்த மக்களில் முன்னால் இரக்கமே உருவான புத்தர் பிரான் கூறிய உரையை கேளுங்கள். வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகில் எல்லோருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். எல்லோரும் தம் உயிரை பெரியதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ. நேர்மையான இரக்க மனம் கொண்டவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர். காடு மழையெல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா. இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ. நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா. 1000 பாவங்கள்
செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கி விடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள். இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இந்த மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள். நூல்வெளி. தேசிக விநாயகர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி. ஆங்கில மொழியின் எட்வின் எர்னார்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது. தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மலையலாம்.